ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீடு திறந்துருக்கு, வீடு இருட்டாக இருக்குது. லக்ஷ்மி எங்கே போயிட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா லக்ஷ்மி பெட்ரூமில் படுத்துருக்குறாங்க. என்ன லக்ஷ்மி, மணி 8 தான் ஆகுது, அதுக்குள்ளேயே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி பதில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. அப்போ தான் கண்ணம்மாவுக்கு சௌந்தர்யா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. லக்ஷ்மி பாரதிட்ட அப்பான்னு சைன் பண்ண சொன்னதும் பாரதி வேணான்னு சொன்னதும் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் இவன் அமைதியாக இருக்கிறாளோ அப்படின்னு லக்ஷ்மியை எழுப்புறாங்க. என்னாச்சு லக்ஷ்மி, இவ்வளோ சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்துச்சுமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி அப்பாவை எனக்காக சைன் பண்ண சொன்னேம்மா, நான் அவரை அப்பான்னு கூப்பிட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவரை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லியும் நான் கூப்பிட்டுட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேனாம்மா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அண்ணம்மா சொல்கிறாங்க, உன் மேலே எந்த தப்புமே இல்லை லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் தான் லக்ஷ்மி இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு நீயும் அமைதியாக இருப்ப, உன் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. நான் இனிமேல் அப்பாவை அப்பான்னு கூப்பிட மாட்டேம்மா எங்கேயுமே அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. வேணா லக்ஷ்மி, நீ எதுக்காக உரிமையை விட்டு கொடுக்கணும், இனிமேல் நீ அவரை எங்கே பார்த்தாலும் அப்பானே கூப்பிடு லக்ஷ்மி அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அடுத்ததான் மறுநாள் ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, இன்றைக்கி டேடி லஞ்சு கொடுத்து விட மறந்துட்டாரு, கொஞ்சம் நேரம் கழித்து பாட்டி எனக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஹேமா, நான் உனக்கும் சேர்த்து தான் வெஜிடபிள் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அடுத்ததான் ஹேமாட்ட லக்ஷ்மி சொல்கிறாங்க, உன்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஹேமா, எனக்கு என்னோட அப்பா யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? எனக்கும் என்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சிருச்சு, உனக்கும் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஹேமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இப்போ கிடையாது, எனக்கு முன்னாடியே என்னோட அப்பா யாருன்னு தெரியும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் நீ உன்னோட அப்பா பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட அப்பா பற்றி உன்கிட்ட சொன்னால் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியலை, அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் ஹேமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. உன் அப்பா பற்றி சொன்னால் நான் எதுக்காக தப்பாக எடுத்துக்க போகிறேன், உன்னோட அப்பா யார் அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. உன்னோட அப்பா தான் எனக்கும் அப்பா அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஹேமாவால் நம்பவே முடியலை. நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மிகிட்ட. ஆமாம் ஹேமா, இந்த உண்மை சௌந்தர்யா பாட்டிக்கும் தெரியும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இப்போ சௌந்தர்யா கண்ணம்மா 2 பேருமே ஸ்கூலுக்கு வராங்க. என்ன ஹேமா டல்லாக இருக்கிற அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. லக்ஷ்மி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா பாட்டி, எங்கள் 2 பேருக்கும் ஒரே அப்பான்னு சொன்னால் அது உண்மையா பாட்டி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. ஆமாம் ஹேமா, லக்ஷ்மி சொன்னது உண்மைதான், உங்கள் 2 பேருக்கும் ஒரே அப்பா தான் அப்படின்னு சௌந்தர்யாவுமே சொல்லிடுறாங்க. நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு இவங்க தான் அம்மா அப்படின்னு உன்னோட டேடி ஒரு ஃபோட்டோ காமிச்சாரே, அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க உன்னோட அம்மா கிடையாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இத்தனை நாளாக நீ சமையலம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறையே, இந்த கண்ணம்மா தான் உன்னோட அம்மா ஹேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. நீயும் லக்ஷ்மியும் ஒன்றா பிறந்த 2 குழந்தைங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க சௌந்தர்யா. நடந்தது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பாரதிக்கு வந்த கனவு தான். கனவு கண்டு பாரதி எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. ஒருவேளை கனவுல வந்த மாதிரி லக்ஷ்மி உண்மை எல்லாத்தையும் ஹேமாட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் ஏதோ கண்ணம்மாவுக்கு அநியாயம் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னை ஹேமா வெறுத்து ஒதுக்கிடுவாளே அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஹேமாவை கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேர்கிட்ட இருந்தும் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்கவே முடியாது டேடி, வெண்பா தான் என்னோட உயிர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. சாந்தி சொல்கிறாங்க வெண்பாட்ட, சாரதி ஐயா யார்கிட்டையோ ஃபோனில் சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கோபப்பட்டு பேசுகிற மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தி. நீ வேறு சாந்தி, அவன் ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. சாரதி ஃபோன் பேசி முடிச்சிடுறாரு. ஷர்மிளா அங்கே வராங்க. ஏதாச்சும் பிரச்சனையா மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட டேடிட்ட நான் வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் என்னோட டேடி அதுக்கு ஒத்துக்கவே இல்லைத்த அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. நம்ம ஸ்டேட்டஸுக்கு இவ்வளோ சாதாரண குடும்பத்தில் என்னால் பொண்ணு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருத்த அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. அவர் ஏதோ சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணை எனக்காக பார்த்து வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. ஷர்மிளா சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் போய் உங்கள் அப்பாவை பார்த்து பேசி புரிய வைக்கலாமாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா ரொம்ப கோபக்காரரத்த, அவர் பெரிய துப்பாக்கி வச்சுருக்காரு, நம்ம 2 பேரையுமே சுற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவார், உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சல்ட்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாதத்த அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. ஷர்மிளா கேட்குறாங்க, அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. வேறு வழியே இல்லைத்த, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. இது கேட்ட உடனே ஷர்மிளா ஷாக் ஆகிடுறாங்க. வெண்பாவும் சாந்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
அண்ணம்மா லட்சுமி 2 பேர்கிட்ட இருந்தும் ஹேமாவை பிரிக்கிறதுக்கு பாரதி என்ன பண்ண போறாரு அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயும் அது வரும், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.